வியாபார வியூகங்கள் புத்தகத்தோட ஆத்தர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள சில ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வியாபாரத்தில் ஜெயிக்கிறவன் அதிக உழைப்பவன் மட்டும் இல்லை, சரியான போர்க்களத்தையும் சரியான வியூகத்தையும் தேர்வு செய்கிறவன். கஸ்டமர் மைண்டில் நீங்கள் இருக்கிற இடம் தான் உங்களோட உண்மையான பிஸ்னஸ். நீங்கள் எப்போவாவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரே ப்ராடக்ட் ஒரே குவாலிட்டி, ஆனால் ஒரு பிராண்ட் 1000 ரூபாய்க்கு கூட சேல் பண்ணுறாங்க, இன்னொரு பிராண்ட் 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியல. இங்கே குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இல்லை, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் தான் டிஃப்ரென்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம்? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனை மாதிரி நானும் ஆகணும், எவனோ ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் ஆகியிருப்பான், அவனை காப்பி பண்ணிடலான்னு நினைப்போம். இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். மார்க்கெட்டில் ஆல்ரெடி வின்னர் இருக்கிற இடத்த நீங்கள் போய் ஃபைட் பண்ணுறது ஒரு ஸ்லோ சூசைட் மாதிரி. இந்த புத்தகம் ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத்தை சொல்லுது. வியாபாரம் ஒரு போர்க்களம் மாதிரி. இங்கே சரியான பிளானிங், சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லைனா தோல்வி. இந்த புத்தகம் சொல்லப்படுற முதல் லெசன் பேட்டில் ஃபீல்ட் சாய்ஸ். பலர் நினைக்கிறது மார்க்கெட் பெருசாக இருக்குது, ஸோ எல்லாருக்கும் சேல் பண்ணிடலாம். பட் இதுதான் ஸ்டார்டிங் மிஸ்டேக். உண்மை என்னென்னா, மார்க்கெட்டில் பல செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஆல்ரெடி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் டிசைட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ராங் பேட்டில் ஃபீல்டை தேர்வு செஞ்சுட்டா அதில் நீங்கள் தோல்வி அடையவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி சரியான பேட்டில் ஃபீல்டை தேர்வு செய்வது? லீடர் இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா லீடர் ஸ்ட்ராங்காக இருக்கிற செக்மெண்ட்டில் அவங்களுக்குன்னு ரிசோர்ஸஸ், பிராண்ட், ட்ரஸ்ட் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அவனோட ஸ்ட்ராங்காக செக்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் வீக் அல்லது இக்னோர்டு செக்மெண்ட்ஸை கண்டுபிடிங்க. ஏன்னா அங்கே தான் அண்டர்சர்வ்டு கஸ்டமர்ஸ், கவனிக்காத இடங்கள், அன்மீட் நீட்ஸ் இருக்கும். அதுதான் உங்கள் என்ட்ரி பாயிண்ட். சப்போஸ் ஒரு ஸ்மால் ஷாப் ஸ்டார்பக்ஸை கம்பீட் பண்ணணும்னு நினச்சா அதோட முடிவு ப்ரிடிக்டபிள். ஆனால் லோக்கல் டேஸ்ட், சீப் ப்ரைஸ், ஃபாஸ்ட் சர்வீஸ், இதுதான் ஸ்மார்ட் பேட்டில் ஃபீல்டோட ஸ்ட்ராட்டஜி. வெற்றி பெறுவது எப்படி போராடுறதுன்னு இல்லை, எந்த வாரில் போராடுறதுங்கிறத சரியாக தேர்வு செய்கிறது. இந்த புத்தகம் சொல்கிற 2வது ஸ்ட்ராட்டஜி டோன்ட் காப்பி. பலர் நினைக்கிறது அவன் சக்ஸஸ்ஃபுல், அதே மாதிரி நானும் பண்ணலாம். இது லாஜிக்கல் மாதிரி தோணும், ஆனால் ப்ராக்டிக்கலில் வரும்போது ஃபெயில் ஆகும். லீடரை காப்பி பண்ணினா நீங்கள் எப்போவுமே செகண்டு தான். ஏன்னா லீடர் ஆல்ரெடி கஸ்டமர் மைண்டில் ஒரு பொசிஷன் எடுத்திருப்பான், நீங்கள் லேட் என்ட்ரி வேறு. அதே விஷயத்த நீங்கள் பண்ணினா இதுக்கு ஒரிஜினல் இருக்கே, ஒன்றை ஏன் வாங்கணும் அப்படின்னு கஸ்டமர் மத்தியில் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். காப்பி பண்ணுறதுனால ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் போயிடும். ஸோ ப்ராடக்ட் இன்விசிபிள் ஆகிரும். கஸ்டமர் சீப்பஸ்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவான். லீடருக்குமே மிஸ்டேக்ஸ் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் அவனை கேட்சப் பண்ணும்போது அவன் ஆல்ரெடி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவான். இந்த புத்தகம் சொல்கிற கரெக்ட் அப்ரோச், காப்பி பண்ணாதீங்க, அட்டாக் பண்ணுங்கள். லீடரோட ஸ்ட்ராங் எது, வீக் எது ஸ்டடி பண்ணுங்க. உதாரணத்துக்கு லீடர் ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ், காம்ப்ளிகேட்டட், ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் அஃபோர்டபுள், சிம்பிள், ஃபாஸ்ட்டாக உங்கள் ப்ராடக்டை மாற்றுங்க. இது காப்பி இல்லை, ஸ்ட்ராட்டஜி. காப்பி பண்ணுறவன் லீடரை வேலிடேட் பண்ணுறான். போட்டியாளரை காப்பி பண்ணுவது தோல்விக்கான ஷார்ட்கட். அவங்களோட பலவீனத்தை பயன்படுத்தி வேறுபடுத்துவது தான் வெற்றிக்கான வழி. இந்த புத்தகம் சொல்கிற 3வது ஸ்ட்ராட்டஜி பொசிஷனிங். பொசிஷனிங் என்பது நீங்கள் என்ன விற்கிறீங்கன்னு இல்லை, மக்கள் மனசில் நீங்கள் என்ன அர்த்தம் கொடுக்குறீங்கன்னு. கஸ்டமர் உங்கள் ப்ராடக்டை அனலைஸ் பண்ண மாட்டான், அவன் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறான். அந்த ஷார்ட்கட் என்ன? எது சீப்பஸ்ட் பிராண்டு, எது ப்ரீமியம், எது சேஃப், எது யங்ஸ்டர்ஸ்க்கானது. இதுதான் ப்ராடக்ட்டுக்கான பொசிஷன். பொசிஷனிங் எப்படி உருவாகுது? ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டு டைம் என்ன ஃபீல் கொடுக்குறீங்கிறது தான் முக்கியம். அதையும் கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி ஒரு குவாலிட்டி, நாளைக்கு ஒரு குவாலிட்டினா கன்ஃபியூஷன் தான் வரும். ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு இல்லைனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சீப், ப்ரீமியம், ஃபாஸ்ட், லக்ஸரி, இது எல்லாம் சேர்ந்த ப்ராடக்ட் இம்பாசிபிள். அந்த ப்ராடக்ட் பொசிஷன் க்ரியேட் பண்ணாது. இஃப் யூ டோன்ட் பொசிஷன் யுவர் செல்ஃப், மார்க்கெட் வில் டூ இட் ஃபார் யூ. வியாபாரத்தில் வெற்றி பெறுவது ப்ராடக்ட் சிறந்ததால் மட்டும் அல்ல, மக்கள் மனசில் தெளிவான இடத்தை பிடிச்சதால். இந்த புத்தகம் சொல்கிற 4வது ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ். ஸ்மால் பிளேயர் பெரிய கேம் விளையாட ட்ரை பண்ணால் கிராஷ் தான். சப்போஸ் நீங்கள் ஸ்மால் பிளேயர், உங்கள் ப்ராடக்ட் பட்ஜெட் குறைவு, பிராண்ட் ரீச் எல்லாத்துலேயும் குறைவு, ஆனால் நீங்கள் பிக் பிராண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறது, எல்லாரையும் டார்கெட் பண்ணுறது, பெரிய மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணுறது, இதோட ரிசல்ட் தோல்வி. புத்தகம் சொல்கிற ப்ரூட்டல் ட்ரூத், ஸ்மால் கம்பெனிஸ் டை பை ஆக்டிங் பிக். ஃபோக்கஸ்க்கு கொரில்லா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஸ்மால் மார்க்கெட் சூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சைனீஸ், சவுத் இண்டியன், ஃபாஸ்ட் ஃபுட், ஜூஸ், இதில் நத்திங் ஸ்பெஷல். அதுவே பிரியாணி ஒன்லின்னு ஃபோக்கஸ் பண்ணினா அது ஸ்ட்ராங் ஐடென்டிட்டியை உருவாக்கும். டாமினன்ட் தட் ஸ்மால் ஸ்பேஸ், அதாவது சின்னதாக இருந்தாலும் அதில் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்துக்கு இவன் தான் சொல்லணும். ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஃபாஸ்ட் சேஞ்ச், குவிக் டிசிஷன், இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மால்னா ஸ்ட்ரென்த் ஸ்மால் இல்லை, ஃபோக்கஸ் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து.
சின்ன வியாபாரம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அது பெரிய சந்தையை பிடிக்க முயலாமல் சிறிய பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். வியாபாரத்தில் வெற்றி பெறுவது நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்கன்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ சரியாக சிந்திக்கிறீங்கன்னு. ஸ்ட்ராட்டஜி இல்லாத பிஸ்னஸ் பிஸியாக இருக்கும், ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் க்ரோ ஆகாது. பட் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற பிஸ்னஸ் முயற்சி கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும், பட் கரெக்ட் மூவ் இருக்கும், வின் பண்ணுவீங்க. ராங் ஸ்ட்ராட்டஜியோடு ஜெயிக்க முடியாது, ரைட் ஸ்ட்ராட்டஜியோடு தோக்க முடியாது. நீங்கள் கேமை ஜெயிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் ரூல்ஸை புரிஞ்சுக்கணும். ஹார்ட் ஒர்க் பலருக்கு இருக்குது, ஆனால் கிளியர் ஸ்ட்ராட்டஜி சில பேருக்கு தான் இருக்குது. வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னா வேகமாக ஓடாதீங்க, சரியான திசையில் ஓடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.